பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உரகமாக இருக்கிறவரே, எங்களை ஒரு நாளும் கண்டுபிடித்து நடத்துகிறவரே, எங்களோடு இடைப்படுகிறவரே, எங்களுக்காக சிலுவையிலே உங்களை கொடுத்தவரே, உங்களை நன்றியோடு சோதரிக்கிற ராஜா. விசேஷமாக 7வது மாதத்தின் 1வது வருஷத்திலே நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை வாழ்த்து பாடும்படியாக இந்த வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தரிலே கொடுத்திருக்கிற கிருபையின் நாட்களுக்காக நன்றி சொல்கிறோம். விசேஷமாக நடந்திருக்கிற இந்த பரிசுத்த வழிபாட்டை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்கிறோம். இல்லங்களிலே இருந்து உம்மை நோக்கி பார்க்கும் பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆலயத்திலிருந்து அருகிற வார்த்தை வழியாக பெற்றுக்கொள்ள ஆண்டவரை உறுதி செய்யும்படியாக இருக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியை எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி விடுதலையோடு உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க இந்த வழிபாட்டிலே நாங்கள் முழு மனதோடு பங்கேற்க ஆவியானவர்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த வழிபாட்டு நேரத்தில் எங்களோடு கூட இருந்து நடக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரை பொறுப்பெடுத்து நடத்துகிறார். உங்களுடைய கரங்களோடு கூட இருக்கிற சுவாமி, உங்களுடைய அசைப்பாடுகளை இந்த வழிபாட்டு நேரத்தில் நாங்கள் உணர்ந்ததாக கர்த்தரைகளை கூடியாய் நீர் நடக்கும்படியாக சொல்கிறோம். ஆவியானவரின் பாடுகளுக்குள்ளாக எங்களை முழுமையாக நாங்கள் அடைகிறோம். கர்த்தரை பொறுப்பெடுத்து நடத்தும் சுவாமி, இந்த வழிபாட்டை பங்கேற்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் சொல்கிறோம். திருவிழாக்களை புதிய மாதத்தின் 1வது வருஷம் ஓய்வு நாளில் இந்த 5ஆம் தேதியில நீர் அவர்களை ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக சொல்கிறோம். இது மகிமை மக்களை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. நாம் அனைவரும் இல்லங்களிலே இருப்பார்கள் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 261வது பாடலை நாம் பாடுவோம். எல்லோருக்கும் உன்னதர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Meya
துன்மார்க்கத்தால் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாக அந்த ஆத்மாவை பிழைக்கப்படுவார். என் பாவங்களை மாறாதபடிக்கு நீர் ஒரு முகத்தை மறைத்து என் அகமங்களை எல்லாம் நீக்கி தேவனுக்கு வருகிற நொறுங்குண்டாவிதான் தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திலிருந்து. நான் எழுந்து தகப்பனுக்கு போய் தகப்பனை பரப்புக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் காத்திருந்தேன். நமக்கு பாவங்களே குமாரன் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளார். நம்முடைய பாவங்களை நமக்கிறார். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மை நீதி உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் அளவில்லாத தயவினால் இரக்கத்தினால் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மன்னித்துக் கொள்ளலாம். பணியும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தப்பட்ட இதயத்தோடு அறிக்கைகள் வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏற்றுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக அந்த பாவங்களை மனத்தாழ்மையாக வேண்டுவதில்லை. அவருடைய எதிர்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை ஸ்தாபம் கண்டவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் நாம் கூட்டு வந்திருக்கிற பாவங்களை அறிக்கைவது நமது விசேஷ கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் அனைவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமத்தின் வாசனம் தன்னை என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் உங்களை சொல்ல வேண்டிக் கொள்கிறேன். குர்பான பாவனைக்கு நாம் சேர்ந்திருப்போம். சர்வவல்லியும் இருதயமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளில் நாங்கள் வழிகளில் வழியாக போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு மிகவும் இணையாக உங்கள் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனுடைய மூலமாக மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகங்களுக்கு வாடியாக தப்பிதல்களை பொறுமையாக பாவப்படுதலை செயல்படுது மிகவும் பரிசுத்தமானவர்களும் மகிழ்ந்தார்கள். நம்முடைய தேவ வாக்கியை இயேசு கிறிஸ்துவின் செய்தோம். ஆமென். பாவை மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தில் திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தில் கொடுக்கப்படுகிற நம்முடைய பாவ மன்னிப்பை கூறி அறிவித்த நம்முடைய பண்டிகைக்காரர்கள் அதிகாரத்தின் கட்டளையை மாற்றி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசத்தையாவது அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கொலை செய்த அவருடைய ஆனந்தத்தில் சேர்த்திருக்கிறார். இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் கஷ்டப்படுவதாயிருக்கிறது. அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவியையும் மாற்றி செய்ய வேண்டும். மூலமாய் அவரை கேள்விப்படுகிறோம். ஆமென். சொல்வோம் நிஸ்தவனத்தை செய்வது உலகங்களை செய்வதாக அந்த இலக்கத்தை எங்களுக்காக எங்களுக்கு விரோதமாக செய்வதற்கு நாங்கள் மனித குற்றங்களை என்னை சோதனைப்படுத்த வைக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சிக்கப்படும். ராஜும் பலனையும் கருணையும் என்னையும் உடையவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் புகழ்களை தந்தரும் அப்பொழுது எங்கள் வாய் உடைய புகழை அறிவிக்கும்.
தேவனே எங்களை ரட்சித்த விரைவாய்வார் ஆண்டவரே எங்களுக்கு சகாயப்படுத்தி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமலை பாடல்கள் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய பழைய பாட்டின் பகுதி யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 27 முடிய. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 27 முடிய. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரித்த ஜனங்கள் காலங்கள் துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீ ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீ ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கும் ஜனங்கள் எல்லாரும் காலங்களை துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக இருக்கும் வேண்டியது என்ன என்றார். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாரும் ஒரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை வைத்து தேவ கட்டளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றார். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உனக்கு மிகவும் பாரமான காரியம். நீ ஒருவராய் அதை செய்ய உமாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீ தெய்வ சந்நிதியில் ஜனங்களுக்காகவும் விசேஷித்தவைகளை தேவனுக்கு கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மையுள்ளவர்கள், பொருளாசையை இருக்கிறவர்களுமாகிய திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படும். அப்பொழுது அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் இடத்தில் கொண்டு வர, சிறிய காரியங்கள் யாவையும் நாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு தகுவாயும். இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டான உமாலை நாங்களும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றார். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தார். மோசே இஸ்ரவேல் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராகினர். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயிடத்து கொண்டு வந்தார். சிறிய காரியங்களை எல்லாம் நாங்களே கொடுத்தார். இங்கு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டார். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். பாடல் முடிந்தது. இதனாலே நமது வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் நமக்கு ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். கடந்த ஞாயிறு
புனித ஞாயிறு அதை கொண்டாடுகிற வகையில் இந்த புதிய மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளில் நம்முடைய வாழ்க்கை சங்கத்தின் பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடலை நமக்கு பாடுவார்கள். நாம் அனைவரும் நற்செய்தி பகுதிக்காக எழுந்திருப்போம். இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 முடிய. மத்தேயு 25 வசனங்கள் 14 30 முடிய. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும், ஒருவரிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தார். வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் நடக்க கேட்டார்.
அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தார், அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தார், அநேகத்துக்கு மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்தில் புதைத்து வைப்பேன், இதோ உடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அவருடைய எஜமான் பிரதிபலமாக, பொல்லாதவனும் சோபனமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளங்களுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பே இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசமானதின் வழியாக நாம் எப்படி செய்வோமாக. அனைவரும் இல்லங்களிலிருந்தவாறு சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சிறந்த பிதாவாகிய விசுவாசத்தை, அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை, அவர் பரிசுத்த ஆவியானவரை கண்மலையாக கொடுத்திருந்தார். முதலாவது காலத்தில் பாடுபட்டு சிறுமையில் அடைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தினார். பரமண்டலத்தில் ஏறி சிறந்த பிதாவாகிய தேவனுடைய வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவான்களை ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீரம் மீட்தல், நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களின் பிதாவே, நாம் சொல்வதாக பிதாவின் முதலாக பரிசுத்தப்படுவதை செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக அதனுடைய கருத்தை எங்களுக்கு விரோதமாக செய்வதற்கு நாங்கள் மனிதர்களுக்கு போல குற்றங்களை பண்ணி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கலாம். தீங்கிலிருந்து எங்களை ரட்சிக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இதனாலுடைய ஜெபம். சமாதானத்துக்கு காரணம் இயேசுவாகிய நம்முடைய உண்மையாகவே ஜீவன் உங்களை செயல்பட வீசியாகிறேன். ஆண்டவரை தன்னியமாக கொண்டிருக்கும் அடியாராக நாங்கள் எந்த ரோகிகளுடைய வளமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்த எல்லா பிரயத்னங்களிலும் எங்களுக்காக இயேசுவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சிலவர்கள் நிறுத்திய இந்நாள் வரை சுகமாய் நடந்ததை பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாருக்கும் பாவத்துக்கு உள்ளாமல் எவ்விதமான மோசத்தில் வரப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுது செய்கிறது நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஒரு ஆளுகையினாலே கற்றிருந்த வேண்டும் என்று எங்கள்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சபையோட இந்த புதிய மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டுமாக அரசு அறிவித்திருக்கிற இந்த ஊரடங்கு உத்தரவில் நாம் எல்லாத்தையுமே பாதுகாக்கப்படுகிறோம். ஆண்டவர் தருகின்ற நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். குடும்பத்தோடு நம் ஆண்டவருக்கு புதிய மாதத்திற்காக நன்றி சொல்கிறோம். அநேகர் இந்த பிடிஎஸ் காலையிலே தாராளமாக கொடுத்திருக்கிறீர்கள். கொடுக்காதவர்கள் நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அநேகர் ஆலயத்தை பெற்று செல்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவை வருகிறவர்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. எனவே நீங்கள் உதாரணமாய் அதற்காக கொடுக்கும்படி நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் பகலில் மேக ஸ்தம்பமாக இருந்து இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கரம்பிடித்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக. சிகிச்சை எனக்கு ஒத்தாசை வரும் பகலுக்கு நேராக கண்களை திறக்கிறேன். மாதத்தின் ஊழியை உண்டாகின இடத்திலிருந்து ஒத்தாசை உங்களை திருவிழா நல்ல ஆண்டுகிறேன். மனமகிழ்ச்சியான நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த 7வது முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் உடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கவும் தியானிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற விருதுக்காக நன்றி சொல்கிறோம். நாளினுடைய மெல்லிய சத்தத்தினால நீர் எங்களோடு பேசி நாங்கள் கேட்கிறோம். அடியனுடைய வாயில் வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இதயத்தின் சிந்தனைகளும் நினைவுகளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயர் உங்கள் யாவருக்கும் இந்த ஜூலை மாதத்தின் வாழ்த்துக்களை கொள்கின்றேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாகுக. பிரியமானவர்களே, நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த செல்வம் கண்காணிப்பு வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை என்ற செல்வத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்டீவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி இந்த நாளில் நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஸ்டீவர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு மேற்பார்வையாளர், கருவுள்ள பாதுகாவலர், பொறுப்பாளர், கண்காணியர் என பல அர்த்தங்கள் அந்த வார்த்தைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கடவுள் தாம் படைத்த உலகில் படைப்புகளை படைப்பின் மகனாக படைக்கப்பட்ட மனிதனை அவர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக நில வளங்களை படைத்தார் என்று படைப்பின் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இந்த வளங்களை எல்லாம் பண்படுத்துகின்ற பொறுப்பை, பாதுகாக்கின்ற பொறுப்பை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கிறோம். மேலாண்மை செய்கின்ற பொறுப்பை கடவுள் மனிதனிடம் ஒப்படைக்குவதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:23 அதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக கண்காணி அல்லது ஸ்டீவர்ட் எனப்படுகின்ற அந்த வார்த்தை மனிதனிடம் ஆண்டவர் படைப்பை பாதுகாப்பதற்கு ஆதார
அவர்களை கொடுக்கிறார். அதுல அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது, ஒரு மேலாண்மை கொடுக்கப்படுகின்றது. இவையெல்லாம் இங்கு ஆதாரம் என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் இந்த ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று நாளிலே இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மேலாண்மை செய்ய வேண்டும். அப்படியானால் அதற்கு என்ன பொருள் என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கடமையின் கீழ் மற்றவர்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற பொறுப்பு அல்ல, எதிர்பார்ப்பு அல்ல, மாறாக நாமே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நம்பிக்கையோடு நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். படைப்புகளுக்கு மனிதன் உரிமையாளர் அல்ல, மாறாக படைத்து கடவுளை படைப்புகளுக்கு எல்லாம் உரிமையாளர் என்று திருமறையின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதர் தம் பொறுப்புகளை மறந்து எல்லா படங்களையும் ஆழ்படுத்தி எடுத்து மனுக்குல வாழ்வுக்கும் பிற உயிரினங்கள் படைப்புகளுக்கும் தீமையை அழிவை ஏற்படுத்திவிடும் நிலையை தான் இந்த நாட்களில நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழலில கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட மேலாண்மை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரம், இவைகளை நீ எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்ற சிந்தையை நமக்கு உணர்வதாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இதை நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 27 வரை உள்ள பகுதியில பிறரையும் பொறுப்புள்ளவர்களாக மாற்றுகின்ற மோசேயை பார்க்கிறோம். Making others also be responsible. இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது 13வது வசனம் சொல்கிறது, மோசே மக்களுக்கு நீதி வழங்குவதற்காக கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக காலை துவக்கி மாலை வரை நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். மக்கள் நீதி நியாயத்திற்காக காலை முதல் மாலை வரை மோசேயின் முன் நின்று கொண்டிருக்கிறார். இந்த சூழலை மோசேயின் மகன் எத்ரோ பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படி காலை துவக்கி மாலை வரை இவ்வளவு திரளான மக்களுக்கு ஒருவர் ஆலோசனை சொல்ல முடியுமா? ஒருவர் நீதி செய்ய முடியுமா? ஒருவர் நியாயம் விசாரிக்க முடியுமா? இவர்களுடைய குறை என்னவென்று கேட்டு அதை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு போக முடியுமா என்று சொல்லி எத்ரோ ஆலோசனையாக செய்கிறது. மோசேயிடத்தில் அவன் சொல்லுகின்ற ஆலோசனையாக நாம் பார்க்கிறோம். நீ மட்டும் பொறுப்புள்ளவன் அல்ல, பிறரையும் நீ பொறுப்புள்ளவராக மாற்ற வேண்டும் என்ற ஆலோசனையை மோசே தன் மாமன் வழியாக பெற்றுக் கொள்கின்றதை பார்க்கிறோம். மோசேயின் மாமன் எத்ரோ மோசேக்கு ஒருவராய் பொறுப்புகளை நிறைவேற்றுவது என்பது மிக கடினம். அவன் சொல்லுகிறான், மோசே சொல்லுகிறான், மக்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி என்னிடத்தில் தானே வருகிறார்கள். ஆமா, உன்னிடத்தில் தான் வருகிறார்கள். ஆனால் இவ்வளவு திரளான மக்களை உன்னுடைய கரத்தில் ஒப்புவித்திருக்கிறார். அப்படியான உன்னுடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்ட மக்களிடத்தில் ஏன் பொறுப்புகளை மாற்றிக் கொடுக்க கூடாது? நீ மட்டுமே விசாரிக்க வேண்டும் என்று ஏன் ஆண்டவர் உன்னிடத்தில் பொறுப்பை கொடுத்தார் என்பதை விட மற்றவர்களிடத்திலும் கொடுப்பதற்காக என்று கொடுத்தார் என்று ஏன் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்ற நல்ல ஆலோசனை அங்கே மோசே மாமன்னத்தில் பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசே தொடர்ந்து பேசினார். கர்த்தரிடத்தில் விசாரித்து அவர்களின் குறைகளை குறித்து கடவுளின் நியாயமான கட்டளைகளை அவர்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டதால் சொல்லுகிறார். நீ தனியாக இவ்வளவு திரளான கூட்டத்திற்கு நீதி விசாரிப்பது மிகவும் கடினம், அது உங்களை கூடாது என்று சொல்கிறார். இந்த ஆலோசனையில அவன் சொல்லுகின்ற ஒரு சிறப்பான
decentralizing the power. உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அது உன்னிடத்தில் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அழகாக சொல்லுகிறார், உன்னிடத்தில் கொடுத்த பொறுப்பை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து முக்கியமானவற்றை மட்டும் நீ கடவுளுடைய சன்னிதானத்தில் கொண்டு செல். கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை வந்து இறைமக்களுக்கு சொல்லி என்று சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்கிறார், இந்த பொறுப்பை நீ யாருக்குள்ளே பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இது அழகாக 21ஆம் வசனத்தை சொல்கிறார், கடவுள் பயந்தவர்கள் அவர்களிடம் கணக்கு ஒப்புவிப்பார். கடவுள் பயந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் அவர்கள்தான் கடவுளுடைய பார்வையில நேர்மையுள்ள மனிதர்களாக வாழ்வார். மூன்றாவது சொல்கிறார், பொருளாசையை வெறுக்கிறவர்கள். இன்னொரு கருத்தில் சொல்கிறார்கள், கையூக்கு பெறாதவர்கள், லஞ்சம் வாங்காதவர்கள். நான்காவது சொல்கிறார், திறமையானவர்கள் ஆனால் தனித்து சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட 4 முக்கிய குணாதிசயம் உள்ள மனிதர்களை தெரிவு செய்ய. அப்படி தெரிவு செய்து அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாக, 100 பேருக்கு அதிபதியாக, 50 பேருக்கு அதிபதியாக, 10 பேருக்கு அதிபதியாக ஏற்படுத்த வேண்டும். இவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை திறமையாக நிறைவேற்றுவார்கள். அவர்கள் திறமையாக நிறைவேற்றுகின்ற பொழுது அவர்களால் முடியாத காரியங்களை உம்மிடத்திலே கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் திறமமாய் நிறைவேற்றுகின்றவர்களாக இருப்பார்கள். ஏன்? அவர்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள், கடவுளுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர்கள், பொருளாசையை வருகின்றவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக திறமை உள்ளவர்கள். இவர்கள் தான் உன்னுடைய பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என்று அங்கே மோசேயின் மகன் எத்ரோ மோசேக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் நாம் பார்க்கிறோம், இப்படி நீ பகிர்ந்து கொடுக்கிற பொழுது சுயநலம் இல்லாமல் பாரமான பொறுப்பை உணர்ந்து மற்றவர்களையும் நீ பொறுப்புள்ளவர்களாக நீ மாற்ற வேண்டும். ஏன் என் மேல் மட்டும் இவ்வளவு பெரிய பொறுப்பு விழுந்திருக்கிறதே, இதை சுமப்பதற்கு ஆண்கள் இல்லையே என்று நீ யோசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயந்தவர்களை, உண்மையுள்ளவர்களை, உல்லாசையை வெறுக்கின்றவர்களை, திறமையானவர்களை தெரிவு செய்து அவர்களிடத்தில் கொடுத்தால் அவர்கள் நிதானமாய் நியாயம் விசாரித்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்ற திறமையை வைத்து மக்களுக்கு நீதி செய்வார். முடியாதவற்றை உங்களிடத்தில் கொண்டு வருவார்கள். அதை தேவ சந்நிதியில் கொண்டு போய் கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே வந்து மக்களுக்கு சொல் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருக்கிற மோசேயை பார்த்து எத்தனை சொல்லுகின்ற மிக அழகான ஆலோசனையாக இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை நாம் மட்டுமே நிறைவேற்ற என்பதை விட பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து நிறைவேற்றுகிற பொழுதுதான் அதில் முழுமையை நாம் காணுகிறோம், திருப்தியை நாம் காணுகிறோம். கடவுளுக்கு நேராக அந்த பொறுப்பை நிறைவேற்றி இருக்கிறோம் என்ற கடவுளுக்கு பயந்த திறமையை நாம் காணுகிறோம். மோசே கொடுத்த ஆலோசனை மிக நல்ல ஆலோசனையாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரை உள்ள அந்த பகுதியில் பார்க்கிறோம். சேர்த்து வைத்தல் அல்ல, சேவை செய்வது. சர்வீஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அக்குமுலேஷன். பொருட்களை சேர்த்து வைப்பது என்பதை விட சேவை செய்வது என்பதை தான் இந்த பகுதி நமக்கு நன்கு உணர்த்துகின்ற பகுதியாகும். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து இந்த உவமையை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை பல்வேறு விதங்களில் திருமலை ஆய்வு நாம் சிந்திக்கிற பொழுது யோசிக்கிறோம். ஆனால் அருள்மையாக சிந்திக்கிற பொழுது இந்த தாலந்து உவமையில்
முதல் 2 பணியாளர்கள் 5 தாலந்து பெற்றவர், 2 தாலந்து பெற்றவர். இவர் இருவருக்கும் ஒரே விதமான பாராட்டு தன்னுடைய எஜமானினாலே கொடுக்கப்படுகிறது. உண்மையும் உத்தமம் உள்ளவர் என்று பாராட்டி வருகின்றார். எஜமானோடு நீ போஜனத்தில் பிரவேசிக்கலாம் என்ற ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு தாலந்து பெற்றவர் 3ஆம் நபர். இந்த 3ஆவது நபருக்கும் முதல் 2 நபருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதல் 2 நபர்கள் தாலந்தை பெற்றார்கள். அதை சேர்த்து வைக்க வேண்டும், புதைத்து வைக்க வேண்டும் என்பதை விட சேவை செய்ய வேண்டும், அதை வைத்து சேவை செய்ய வேண்டும். அந்த சேவையின் நிமித்தமாக மேலும் 5 தாலந்து 2 தாலந்து அதில் கூட சேர்க்க வேண்டும் என்ற சிந்தையை பெறுகிறார். ஆனால் இங்கே ஒரு தாலந்து பெற்றவர் சேவையை மறந்து பாதுகாப்பு முக்கியம் என்று சொல்லி பூமியில புதைத்து வைக்கின்றதை பார்ப்போம். அதை தான் சேர்த்து வைப்பதற்கு அக்குமுலேஷன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஒரு தாலந்து பெற்ற நபர் எஜமானின் நோக்கத்தை அறியவில்லை. சரியானதை செய்யாமல் எஜமானத்தில் தண்டனை பெறுகிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒன்று, அந்த ஒன்றை மாவட்டத்திலிருந்து பிடித்து உள்ளவருக்கு கொடுக்கின்ற எஜமானை பகுதியிலே பார்க்கிறோம். கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்தை நாம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதல்ல, மாறாக அது மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உதாரணமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது ஆபிரகாமை அழைக்கின்ற ஆண்டவர் அவனுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். அந்த பகுதியிலே சொல்லுகின்ற பொழுது 7 blessing of Abraham, 7 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். ஆனால் இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களும் நிபந்தனையின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. உன் மூலமாக பூமியில் இருக்கின்ற எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு வாய்ப்பு என்று சொல்கின்ற ஒரே ஒரு. அதே போலதான் ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கின்றார். கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்றுகின்றோம், கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தையோடு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதை பார்க்கிறோம். கடவுள் எதிர்பார்க்கின்றவற்றை செய்வதுதான் கடவுளாலே மேன்மைப்படுத்தப்படுவார். அதே போலதான் எஜமான் தான் எதிர்பார்ப்பதை செய்த உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி அவர்களை பாராட்டுவதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவர்களுக்கு மேலும் பரிசுகளை கூட கொடுக்கின்ற எஜமானை பார்க்கிறோம். ஆண்டவர் உலக எஜமானை போல அந்த மாறாக அவர் கடிதம் உள்ளவர் அல்ல, மாறாக அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் நம்மிட சேவையை எதிர்பார்க்கிறார். நாம் அன்புடன் சேவை செய்ய தவறிவிடுகிற சமயத்தில் தான் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். கடவுள் அருட்படைகளை பொறுப்புடனும் மேலாண்மையுடனும் நாம் பயன்படுத்தினால் நம் வழியாக அநேகர் பயன்படுவார்கள். அதன் மூலமாக கடவுள் மகிமைப்படுவார். அந்த மகிமைப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவோம். இந்த சிந்தையோடு நான் இந்த அறுவடையை நிறைவு செய்கின்ற கர்த்தர் உங்கள் அனைவரையும் கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். மீண்டுமாக நாம் இடங்களிலே இருந்து பாருங்கள். கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 64வது கீர்த்தனை, வர வேண்டும் எனது அரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே, வரவேணும் எனதரசே
ಅರುಣೋದಯ ಒಳಿಪಿರಗಾಸ ಹಸರೀರಿ ಓರೇ ಸರ್ವೇಸ வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே. கருணாகரா நீயான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே தாதாவும் தாவரம் நல்குவாயே தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாவரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே. படியோ பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போசனா முதன்மாமறைவாசனா இடையர் குடிலிடை தேவி எழுந்தாய் இமையவர் அடி தொழு மேன்மை நின்றாய் இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இமையவர் அடி தொழு வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. தொழும் நாதனே மறையாகமபோதனே கானாவின் நதீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உன்னத நன்மை மகாதேவ ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உன்னத நன்மை மகாதேவ வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. அருணோதய ஒளிப்பிரகாச அசரீரி ஓரே சருவேச அருணோதய ஒளிப்பிரகாச அசரீரி ஓரே சருவேச வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்த சர்வவல்ல நம்முடைய எங்கள் தேராயக்கூடிய முன்மாதிரிகளே அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட எல்லா சபைகளிலும் ஆளுநரின் தவிர அவர்கள் புத்தகங்களாய் முதல் ஆசீர்வாதமான பணி அவர்களுடைய முடியாமல் செய்திருக்கிறது. கர்த்தாவே எங்கள் காரியத்தை மத்தியஸ்தமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறோம். ஆமென். இதற்கு ஒன்றுமே நோக்கி கூடுதலுமான நன்மை செய்ய எங்களுக்கு விடுத்த செவலுடைய ரெண்டு அவர்கள் கேட்கிறதை
அதிசயங்களை பார்க்கிறவரே கர்த்தாவே உங்களின் வேண்டிய நன்மை உண்டாக எங்களுக்கு வேண்டிய இப்பொழுது இவரை சிந்தித்தேன் மறுபடியும் ஜீவனுக்கு கட்டளை தருகிறோம். ஆமென். இதை சித்தாண்டு நாங்கள் இந்த ஆராதனை முழு நேரம் சொல்கிறோம். இந்த வழிபாட்டில் எல்லாருமே பங்கு பெற்ற இறைவனுக்கு ஒவ்வொருவரும் காப்பு பேசுகிறோம். யாரெல்லாம் இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் புதிய வாழ்கிறார் உமாலை வழிநடத்தப்படும். நீர் தரத்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும். நீர் தரத்து ஆசீர்வாதத்தை பெற்று அந்த சுகமாக வாழும் வாழ்ந்து சுற்றுகிற பெருமை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதன்படியாக நாங்கள் செய்கிறோம். அந்த வேத மாதத்தில் கட்டாக நாங்கள் நிறைவேற்ற எல்லா காரியங்களையும் கத்திரைகளுக்கு வாய்ப்பு செய்யும்படியாக நாங்கள் செய்கிறோம். விசேஷமாக திருச்சபை குடும்பங்களுக்காக செய்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்திரையாக ஆசீர்வதியும். குடும்பங்களிலே சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சிகளிலே கத்தனை அவர்களோடு இடையபடியாக நாங்கள் செய்கிறோம். நீ நல்லவரும் நல்லவரும் போதுமானவருமாக இருக்க வேண்டும் என்று செய்கிறோம். இது மாதாவிற்கு வழிபடும்படியாக செய்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசீர்வதிய சுவாமி. இந்த மாதத்தில் தமிழக அரசு அறிவிக்கிற உத்தரவுகளாக செய்கிறோம். சில தளர்வுகளோடு இருந்தாலே இந்த இருக்கின்ற பொழுது வெளியே செல்கின்ற பொழுது படிப்பு செல்கின்ற பொழுது கத்தனுடைய பாதுகாப்பு நிறைவாக இருக்க செய்கிறோம். தூர இடங்களிலே பணி செய்கிறவர்கள் படிக்கின்றவர்கள் குடும்பமாக வாழ்ந்து கொடுக்கிற திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் செய்கிறோம். விருந்தினர்களுக்காக செய்கிறோம். ஒவ்வொருவரையும் பெற்றோரை விட்டு உறவினர்களை விட்டு தூர இடங்களிலே இருக்கிறது கத்தாவே அவர்களுக்கு போதுமானதாக ஒவ்வொரு நாளும் கடந்து நடத்தி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செய்கிறோம். தன்னுடைய கடவுள் பிள்ளைகளோடு சுவாமி இந்திய தேசத்துக்காக நினைக்கிறோம். தமிழர்களுக்காக நினைக்கிறோம். இந்த பகுதியிலே சுவாமி இந்த தொற்று நோய் அதிகமாக பரவாதபடி அதில் அதிக குறையத்தக்கதாக கத்திரைகளோடு எதிர்ப்படியாக நம்ம செய்கிறோம். எங்களை அடியிலிருந்து பாதுகாக்க வார்த்தைகள் குணமாக்குகின்ற வார்த்தைகள் சுவாமி ஒரு சகல பிரசாதத்தை பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுடைய வார்த்தை எங்களை குணப்படுத்துகின்றவார்கள். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு சுகமடைகின்றவார்கள். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆரோக்கியம் தருகின்றவார்கள். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கின்றவார்கள் சுவாமி. இந்த வார்த்தையினாலே எங்களை ஒரு நாள் கர்த்தாவை வழிநடத்தும்படியாக நாம் செய்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக நாம் செய்கிறோம். இந்த மாதாவிற்குமே குடும்பங்களிலே இருக்கும்படியாக செய்கிறோம். ஆலய விழாவில் இருந்த ஆலய பணியாளர்கள் தேசியவாதம் சொல்லுகின்ற ஓட்டு பணியாளர்கள் மனோகர் மற்றும் செக்யூரிட்டிஸ் மனோகர் மற்றும் சின்ன ஒவ்வொருவருக்காக நாம் சொல்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கின்ற பெண்கள் பணியாளர்கள் எல்லாரும் அடைகிறோம். அந்த பிள்ளைகளை உதவியாக பாதுகாக்கிறோம். இந்த நாட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தை உதவியாக கட்டளையாக செய்கிறோம். அந்த ஆலயத்துக்காக நாங்கள் நன்றி ஊழியம் செய்வதற்கு கொடுத்திருக்கிற இந்த 3ஆம் ஆண்டு உதவிகளுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த அடியை குடும்பத்தை உதவியாக பாதுகாத்து நீர் படிப்படியாக நாங்கள் செய்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த சிலைக்கு நாங்கள் நம்முடைய சமூகத்தில் குடும்பங்களுக்காக நாங்கள் இருக்கிறவர்களுக்கு நீர் பதில் செய்வதற்காக திருமண நடக்க வேண்டும் என்று சிந்தித்து அதற்காக ஆயப்பட்ட குடும்பங்களுக்காக இருக்கிறோம். இந்த ஒருவனாலே சுவாமியார்களெல்லாம் தனி போகாதபடி நேற்று நாளிலே தருணத்தை செலுத்தியிருக்கிறதான திருவிழை வழியாக செய்கிறோம். திருமணத்துக்காக காத்துக்கொண்டு பிள்ளைகளுக்காக நாம் செய்கிறோம். அந்த ஏற்ற சமயத்தில் நல்ல குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதத்தை நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு கட்டதை அன்படியாக நாம் செய்கிறோம். இந்த கல்வியானதுக்காக காத்துக்கொண்டிருக்கிற மாணவ செல்வர்களுக்காக நினைக்கிறோம். ஆசிரியர்களுக்காக நினைக்கிறோம். கல்வி பணி ஆற்றுகிறவர்களுக்காக நினைக்கிறோம். அந்த புதிய கல்வியானத்தை பிரவேசிக்கிற பொழுது
உங்களுடைய கவனத்திலோடு கூட நடந்தபடியாக செய்யணும். தேச நாடுகள் கடைகள் எல்லாம் திறக்கப்படுகிற பொழுது அந்த நாட்களில் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லவும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிறைவான குருவிகளை பெற்றுக்கொள்ளும் அவர்களை நடத்த வேண்டிய செய்யணும். அணி செய்யக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். மத்திய அரசு துறையில், மாநில அரசு துறையில், தனியார் துறையில், துறையில், மருத்துவ துறையில், அந்த துறை மற்றும் பிற துறைகளில் பணியாற்றுகிற எல்லாருக்காக நாங்கள் செய்கிறோம். உடைய கை பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பத்தில் பாக்கியமும் நன்மையும் பெற வேண்டும். நீர் அவர்களை ஒரு நாள் கருணை ஆசீர்வாதிப்பார். பணிகளுக்கு போகும்போது இந்த தொற்றுநோய் இந்த பிள்ளைகளை அண்ணாக இருந்தால் இந்த கிருபையினாலே சூழ்நிலையாக செய்யும். அந்த நீரை கொடுத்து நடக்கும். ஆலயங்களில் நாங்கள் தொட முடியாத இல்லங்களிலே இதை கொடுத்திருக்கிற ஏற்பட்ட வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்தும். நாடுகள் செய்தியும் சொல்லும் வழியாக இந்த வழி வாழ்க்கையில் வருவதற்கு காரணமாக இருக்கும் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். உதயமாகவே மக்களே செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் ஆண்டவருக்கும் நிறைவான சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் உங்கள் அனைவரையும் ஒப்புவிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் நம் அனைவரோடும் இருந்தும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் இறைவாற்றை பகிர்ந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட மேல் பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி.